மேட்ச் யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு பாய்ஸ் வெர்சஸ் வளையூர். குவார்டர் ஃபைனல் மேட்ச்சு ஜெயிக்கிறவங்க செமிக்கு உள்ளே போவாங்க. வீக்கெண்டு பாய்ஸ் வெர்சஸ் வளையூர். முதல் பவர் பிளே ஓவரை வீசுவதற்காக சாரதி. முதல் ஓவரில் முதல் பந்து. ஃபஸ்ட்டு பாலே வச்சுட்டுங்க, ஒரு பெரிய விக்கெட்டு முடிஞ்சிட்டாருங்க. ஃபஸ்ட்டு பாலே ஒரு பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. முதல் ஓவரில் இரண்டாவது பந்து. முதல் ஓவரில் மூன்றாவது பந்து. ஒரு நல்ல ஹிட்டுங்க. 2 மேட்சாகவே நல்ல 6ம் 4ம் அடிச்சிட்ருக்காரு. இந்த மேட்ச் என்ன பண்ணாரு பார்ப்போம். ஒரு லெக் சைடில் அடிச்சிருக்காரு, அடித்தா அவுட்டு மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு ரன்னிங். ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தாருன்னா வளையூருக்கு செம ஃபேவராக இருக்கும். முதல் ஓவரில் 4வது பந்து. மிஸ் ஃபீல்டிங் பிடிச்சி அடிச்சிருந்தாருன்னா அவுட்டு. முதல் ஓவரில் 5வது பந்து. அடிச்சிருக்காரு. ஒரு ஃபீல்டரும் இல்லை, ஆனந்த் ஓடி எடுத்துகிட்ருக்காரு. அவுட்டு பிடிச்சி அடித்தா மிஸ் பண்ணிட்டாருங்க. நல்ல ஒரு த்ரோ. பவர் பிளே லாஸ்ட்டு. அடிச்சிருக்காரு. கீப்பர் பின்னாடி போயிடுச்சு. 1 ரன்கள் மட்டும். ஒரு ஓவர் முடிவில் வீக்கெண்ட் பாய்ஸ் அணியின் எண்ணிக்கை 5. இரண்டாவது ஓவரை வீசுவதற்காக சத்யசீலன் வளையூர் அணிக்காக. முதல் ஓவர் இழுத்து பிடிச்சி போட்டார் சாரதி. 5 ரன்கள் மட்டும்தான் விட்டுருக்காரு. 2வது ஓவர் போகிறதுக்காக சத்யசீலன் வந்திருக்காரு. 2வது ஓவரில் முதல் பந்து. நல்லா ஆஃப் சைடில் அடிச்சு விட்ருக்காருங்க. நம்ம ஃபீல்டில் யாருமே இல்லை, ஆதம் வந்து எடுத்துட்டாரு. 2 ரன்கள் மட்டும். 2வது ஓவரில் 2வது பால். கீப்பர் டாட். நல்ல பால். 2வது ஓவரில் 3வது பந்து. கீப்பர் டாட். நல்ல பால். 3வது ஓவரில் 4வது பந்து. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நல்லா போயிருக்காங்க. ஆதவன் ஃபீல்டிங் எடுத்துட்டாரு, பிடிச்சி அடித்தா அவுட்டு. ஒவ்வொருத்தர் முறையில் இன்னொரு 2வது ஓவரில் 5வது பந்து. கீப்பர் டாட். 2வது ஓவரில் கடைசி பந்து. ஒரு கீப்பர் சைடு பின்னாடி பால் பண்ணிருக்காங்க. ஒரு மிஸ் ஃபீல்டு. 2 ரன்கள். பிடிச்சி அடிச்சா அவுட்டு. அடித்தா அவுட்டு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12. வீக்கெண்ட் பாய்ஸ். 3வது ஓவர் வீச சாரதி. 3வது ஓவர் முதல் பந்து. நல்லா அடிச்சு போட்ட பால். கீப்பர் டாட். 3வது ஓவரில் 2வது பந்து. அடிச்சு போட்டாருங்க, வைடு. 3வது ஓவரில் 2வது பந்து. லாஸ்ட் பால் வைடு பால். அடிச்சு போட்டாருங்க, கீப்பர் டாட்டு. நல்லா போட்டுருக்காங்க. அகைன் டாட் பால். 3வது ஓவரில் 3வது பந்து. அகைன் ஒரு டாட் பால். நல்லா ஸ்லோயர். நல்லா மைண்டை யூஸ் பண்ணி பால் போட்டுருக்காரு. 3வது ஓவரில் 4வது பந்து. ஒரு ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் வைடு, ரீபால். 3வது ஓவரில் 4வது பந்து. தூக்கி அடிச்சிருக்காரு. அங்கே 2 ஃபீல்டர் இருக்காங்க, பிடிப்பாங்களா? பிடிச்சிட்டாருங்க. ராமு கேட்ச். நல்ல ஒரு கேட்ச். 3வது ஓவர் 5வது பந்து. பேட்ஸ்மேன் நல்ல 2 நல்ல பேட்ஸ்மேனையும் எடுத்துட்டாங்க.
இதுக்கப்புறம் நல்லா அடிச்சு ஆடணும் அவங்க டீம். லாஸ்ட்டு 2 மேட்சாக நல்லா 2 பேட்ஸ்மேன் 2 பேருமே விளையாடி டீம் விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு டாட் பால் நல்ல ஓவருங்க. 5 டாட் பால் போட்டார், 2 எக்ஸ்ட்ரா. சூப்பர் ஓவர். 3வது ஓவரில் கடைசி வந்து ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. 6ங்க. நல்லா போட்டுக்கிட்டு லாஸ்ட்டு ஒரு பால் 6 அடிச்சிட்டாங்க. 3 ஓவர் முடிய வீக்கெண்ட் வைஸ் இன்னைக்கு 20. 4வது ஓவர் சதீஷ் முதல் போல போல்டுங்க. நல்ல ஸ்பேஸில் போட்டார். 4வது ஓவர் 2வது வந்து நியூ பேட்ஸ்மேனாக கார்த்திக் வீக்கெண்ட் பாய்ஸ்க்காக ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டுள்ள வந்து அவங்க ஃபீல்டர் இருக்கார் மனோஜ் பால் விட்டார். 4வது ஓவர் 3வது வந்து ஒரு மிஸ்ஃபீல்டு கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. 4வது ஓவர் 4வது வந்து ஒரு கீப்பர் அடிச்சிருக்காரு. பவுலர் எப்படி பிடிச்சிட்டாரு. ஒரு விக்கெட். 4வது ஓவரில் கடைசி வந்து சதீஷ் அனந்தரன் அடிக்காக 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அடிச்சிருக்காரு. லெக் சைடில் போயிட்டுருக்கு. 2 ரன்கள் மட்டும். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. 5வது ஓவரை போடுவதற்காக விசு 5வது ஓவரின் முதல் பந்து. போட்டார். பால் எட்ஜ் வாங்கி கீப்பர் பின்னாடி போயிடுச்சு. கீப்பரே ஓடி போய் எடுத்துட்டார். 3 ரன்கள் மட்டும். 5வது ஓவரில் 2வது வந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டுள்ள வந்து அவங்க ஃபீல்டர் இருக்கார். ஒரு மிஸ்ஃபீல்டுனால 2 ரன்கள். 5வது ஓவரில் 3வது வந்து இறங்கி போய் அடிச்சிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருங்க. 5வது ஓவரில் 4வது வந்து அகைன் ஒரு கீப்பர் டாட். 4வது ஓவரில் 5வது வந்து அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு. வந்து கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. ஒரு விக்கெட். நல்ல கேட்சுங்க. 5வது ஓவரில் கடைசி பந்து. ரிட்டன் ஷாட் போட்டு லெக்கில் போட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. அடிச்சுதான் அவுட்டு மிஸ் பண்ணிட்டாருங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 29. பழையூர் அணிக்காக கடைசி ஓவரை போடுவதற்காக மனோஜ். கடைசி ஓவரில் முதல் பந்து. எக்ஸல் அடிக்கப்பட்டாங்க. ஒரு ஃபீல்டர் நிற்கிறார் ராஜானா. 1 ரன்கள் மட்டும். 6வது ஓவரில் 2வது வந்து ரிட்டன் ஷாட் போட்டார். லெக்கில் போட்டு முன்னாடி போயிடுச்சு. மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டார். 2 ரன்கள். 6வது ஓவரில் 3வது வந்து லெக் சைடில் அடிக்கப்பட்டுள்ள வந்தார். ஆஃப் சைடில் அடிச்சிட்டாரு. ஒரு ஃபீல்டர் இருக்கார் ராமு. 2 ரன்கள் மட்டும். ஒரு ஓவர் த்ரோ முறையில் 4 ரன்கள். அகைன் ஒரு ஓவர் த்ரோ முறையில் ஒரு 4 ரன் ஓடிட்டாங்க. பவுண்ட்ரி போகாமலே 4 ரன் ஓடிட்டாங்க. கடைசி ஓவர் 4வது வந்து ரிட்டர்ன் மிஸ் பண்ணுறாரு. ஒரு ரன் அவுட் நிற்க வச்சு ஒன்றாங்க. விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால்ஸ் ஒரு சுவிட்சு மேலே மிஸ் பண்ணிட்டாங்க. அகைன் நிற்க வச்சு ஓடலான்னு பார்த்தாங்க. ஓடல.
கடைசி ஓவரின் கடைசி பந்து. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸின் லாஸ்ட் பால். என்ன நடக்க போகுது? இங்கே இறங்கி அடிச்சிருக்காரு. எங்கள் கீப்பருக்கு போயிடுச்சு. ஒரு ரன்கள் மட்டும் நிற்க வச்சு விடலான்னு பார்த்தாங்க. ரன் அவுட். ஒரு ரன்கள் மட்டும். வீக்கெண்ட் பாய்ஸ் 6 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிருக்காங்க. அலையூர் பாய்ஸ் 38 ரன்கள் அடித்தா செமிக்கு உள்ளார போவாங்க. அந்த 38 ரன்னு இவங்க டிஃபெண்ட் பண்ணால் இவங்க செமிக்கு உள்ளே போவாங்க. யார் செமி என்ட்ரி ஆகிறாங்கன்னு பார்ப்போம். இவங்களும் ஒரு நல்ல டீம் தான். நல்ல பவுலிங்லாம் வச்சுருக்காங்க. காத்திருந்து பார்ப்போம். வீக்கெண்ட் பாய்ஸ் 6 ஓவருக்கு 38 ரன் அடிச்சு 37 அடிச்சிருக்காங்க. 38 டார்கெட் வளையூருக்கு. வளையூர் ஓப்பனிங் பேராக ஆதவன் மற்றும் ராஜா. முதல் பவர் பிளே ஓவரில் முதல் பந்து. முதல் பாலே ரிட்டனில் அடிச்சிட்டாருங்க. நாங்கள் ஃபீல்டிங் யாருமே இல்லை. பவுண்ட்ரி போகுமா? பவுண்ட்ரி. முதல் பந்தே பவுண்ட்ரிங்க. முதல் ஓவரில் 2வது பந்து. கீப்பர் டாட். முதல் ஓவரில் 3வது பந்து. கீப்பர் காலில் போட்டு. முதல் ஓவரில் 4வது பந்து. கீப்பர் க்ளோஸில் நிற்கிறாரு. ஒரு கீப்பர் பின்னாடி போயிடுச்சு. ஒரு ரன்கள் மட்டும். முதல் ஓவரில் 5வது பந்து. அவர் சுவிட்சிட்டு முறையில் மிஸ் பண்ணுறாங்க. கீப்பரும் மிஸ் பண்ணுறாங்க. பால் பின்னாடி போய்கிட்டே இருக்கு. பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. முதல் ஓவரில் கடைசி பந்து. பவர் பிளே ஓவரின் கடைசி பந்து. சைடில் அடிக்கப்பட்டது. அவங்க ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாருங்க. மிஸ் பண்ணி 2 ரன். ஒரு ஓவர் முடிவில் வளையூர் அணியின் எண்ணிக்கை 12. ஒரு ஓவர் முடிவில் வளையூர் அணியின் எண்ணிக்கை 12. நான் 30 பாலுக்கு 26 அடித்தா வின்னிங். டாட் பால். 2வது ஓவரில் 2வது பந்து. எக்ஸைல் அடிச்சிட்டாங்க. எக்ஸைல் அடிச்சுட்டு ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. 2வது ஓவரில் 3வது பந்து. ஆஃப் சைடு நல்லா தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு ரன்கள் மட்டும். ஒரு மிஸ்ஃபீல்டு ஓவர் த்ரோ காரணமாக இன்னொரு ரன்னு. 2 ரன் ஓடிட்டாங்க. 2வது ஓவரில் 4வது பந்து. ஒரு ரிட்டன் முறையில் அடிக்கப்பட்டுள்ள பந்து. ஒரு ஃபீல்டர் இருக்கார். ஒரு ரன்கள் மட்டும். ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமாக 2 ரன். மறுபடியும் ரிட்டன் ஷாட்டுங்க. போல்டு விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேனாக சத்யசேகர் வளையூர் அணிக்காக. 2வது ஓவரின் கடைசி பந்து. அவர் எதிர்கொள்ளும் முதல் பந்து. 2வது ஓவரின் கடைசி பந்து. ஒயிட் பால். 2 ஓவர் முடிவில் வளையூர் அணியின் எண்ணிக்கை 17. வீக்கெண்ட் பாய்ஸ்க்காக ராகுல். சாரி, லாஸ்ட் பால் ஒயிட் இல்லை. லாஸ்ட் பால் தான். 3வது ஓவரில் முதல் பந்து. டாட் பால். 3வது ஓவரில் 2வது பந்து. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு ரன்னிங். 2 ரன் ஓடிட்டாங்க. 3வது ஓவரில் 3வது பந்து. லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்காங்க. பால் ட்ராவல் ஆகி போய்கிட்டே இருக்காங்க. ஒரு ஃபீல்டர் இருக்கார். தேக்க முடியுமா? தேக்கிட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டுமே. 3வது ஓவரில் 4வது பந்து. அடிக்கப்பட்டு ஒரு ஃபீல்டர் அவுட்டுங்க. டேரக்ட் ஹிட்டு. கரெக்டாக அடிச்சிட்டாருங்க. ஃபீல்டர்
ஃபீல்டர் கையில் அடிச்சு ரன் அவுட்டு. 3வது ஓவரின் கடைசி பந்து. வளையூர் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் கிஷோர் சதீஷ் லெக்கில் போட்டுருச்சுங்க. ஸ்டெம்பில் போட்டிருந்தா அவுட்டுங்க. 3 ஓவர் முடிவில் வளையூர் அணியின் எண்ணிக்கை 21. 18 பாலுக்கு 17 அடிக்கணும். கிஷோர் எதிர்கொள்ளும் முதல் பந்து ஒயிட் பால். 4வது முதல் பந்து கீப்பர் டாட். 4வது 2வது பந்து அகைன் ஒரு கீப்பர் டாட். பேட்டில் போட்டு கீப்பர் கைக்கு வந்துச்சு. 4வது ஓவரில் 3வது பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஒரு ஃபீல்டர் இருக்காரு பிடிப்பாரா. 6 நல்ல ஷாட்டுங்க. 6 ரன்கள். தூக்கி அடிக்கப்பட்டுள்ள வந்து அவங்க ஒரு ஃபீல்டர் கேட்சை விட்டுட்டாருங்க. பிடிச்சிருந்தா அவுட்டு. ஃபீல்டர் கைக்கே அடிச்சுட்டு போகிறாங்க. கைக்கே அகைன் ஒரு டைரக்ட் ஹிட்டுங்க. 2 டைரக்ட் ஹிட் அடித்து 2 விக்கெட் எடுத்தாங்க. வளையூர் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் மனோஜ். 4வது ஓவரில் கடைசி வந்து லெக் சைடில் தூக்கி அடிக்கப்பட்டுள்ள வந்து ஒரு ஃபீல்டர் இருக்கார் எடுத்துட்டாருங்க. 1 ரன்கள் மட்டும். ஓவர் முடிவில் வளையூர் அணியின் எண்ணிக்கை 31. 7 ரன் அடித்தா வெற்றி பெற்று செமிஃபைனலுக்கு என்ட்ரி ஆகிடுவாங்க. சதீஷ் 5வது ஓவரில் 2வது ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டு வந்து அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கார். 2 ரன்கள் மட்டும். விண்டு காரணமாக த்ரோ விட்டால் வரமாட்டேங்குதுங்க. அதனால தான் 2 ரன்னும் ஓடிடுறாங்க. 5வது ஓவரில் 3வது வந்து ஆஃப் சைடில் அடிக்கப்பட்டுள்ள வந்து கேட்ச் என்ற முறையில் வெளியேறுகிறார் சத்யசீலன். அவுட். 5வது ஓவரில் 4வது வந்து வளையூர் அணிக்காக நியூ பேட்ஸ்மேன் விசு. ஆஃப் சைடில் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஒரு ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு. 1 ரன்கள் மட்டும். 5வது ஓவரில் 5வது வந்து தலைக்கு மேலே போகிற 6 இன்னிங்ஸ் ஆடி 6 அடித்து முடிச்சுட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்காருங்க. இதன் மூலிமா வளையூர் அணி செமிஃபைனல்ஸுக்கு என்ட்ரி ஆகிட்டாங்க. வளையூர் அணி இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ்க்கு என்ட்ரி ஆகிட்டாங்க.